இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஒரு பில்டிங் மேலே உட்காந்து அந்த சிட்டியவே பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு ஏஞ்சலாக இருக்காரு, அதாவது லோ ரேங்கிங் கார்டின் ஏஞ்சல்னு சொல்கிறாங்க. அவரோட வேலை என்னன்னா ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே காரை ஓட்டும் போது ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் போய் தடுக்கிறது தான் அவர் வேலை. அதாவது யாராவது ஃபோனில் டைப் பண்ணிக்கிட்டே காரை ஓட்டும் போது எதிரில் வண்டி இடிக்க போனாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இன்விசிபிளாக உட்காந்து அவங்கள டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்கிறதுனால அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்துறாரு. இப்படி ஒரு நாள் அர்ஜ் அப்படிங்கிற ஒருத்தனை நம்ம ஹீரோ காப்பாற்றுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு டாக்குமெண்டேரியன் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை. ஆனால் இப்போ வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். அதாவது ஆப்பு மூலமாக வர்ற வேலையை செஞ்சுட்டு இருப்பான். நம்ம ஊரில் அர்பன் கிளாப்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி. அவன் இன்னைக்கு ஏன் ஃபோனை பார்த்தான்னா அவனோட வேலையை யாரோ கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அவன் ரொம்ப அப்செட் ஆகிறான். இப்போ அவனோட மென்டல் ஸ்டேட்டை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு அவன் மேலே பரிதாபம் வருது. இப்போ அவனை ஃபாலோ பண்ணி அவனை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் லஞ்ச் டைமில் எலினா அப்படிங்கிற பொண்ணு அவங்கிட்ட வந்து லேபர் யூனியன் ஆரம்பிக்க போறேன்னு சொல்ல நம்ம ஆளுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அடுத்து அன்னைக்கு நைட் அவன் எலினாவை மறுபடியும் மீட் பண்ணுறான். அவகிட்ட தான் ஒரு டாக்குமெண்டேரியன் ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறான். அவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அடுத்து அன்னைக்கு நைட் ஒரு பார்க்கிங் லாட்டில் காரில் தூங்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வீடுலாம் இல்லை. அப்போ அவன் அப்பா ஃபோன் பண்ண அவன் அப்பா கிட்ட நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்றான். இப்போ கட் பண்ணோம்னா நம்ம ஹீரோட பாஸ் மார்த்தா அப்படிங்கிறவங்க அவரை மாதிரி இருக்கிற ஏஞ்சல்ஸ்க்குலாம் மீட்டிங் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க கதையை கேட்குறாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருமே மக்களை ஒவ்வொரு விதமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஏஞ்சல் நான் ஒரு லாஸ்ட் சோல பார்த்தேன், அவங்க கிட்ட இந்த லைஃப் எவ்வளவு சூப்பரான விஷயம்னு புரிய வச்சேன். அப்படி புரிய வைக்கும் போது அவங்களுக்கு என்ன பயங்கரமா பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் ஏங்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ மார்த்தா கிட்ட எனக்கு இன்னும் மீனிங்ஃபுல்லான வேலையை கொடுங்கன்னு கேட்கறான். ஆனா அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், இதே பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப கட் பண்ணோம்னா அர்ஜுன் ஒருத்தனை காட்டணும்ல, அவன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கான். ஒரு நாள் ஜெஃப் அப்படிங்கிற ஒரு பணக்காரன் அவனோட கார்டனை கிளீன் பண்றதுக்கு அர்ஜுன் வேலைக்கு எடுக்கிறான். நம்மால பயங்கரமா வேலை பார்க்கறான். அவனோட வேலையை பிடிச்சி போய் அந்த பணக்காரன் நம்மால பர்சனல் அசிஸ்டண்டா வச்சுக்கிறான். இப்ப அவனுக்கு தங்கறதுக்கு இடமும் கிடைச்சிருது. எலினா கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாமே நல்லா போகும்போது ஒரு நாள் எலினா கூட டின்னருக்கு போறான். இருக்கிறதுல இதுதான் சீப்பான ரெஸ்டாரண்ட். ஜெஃப் அவனுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அதுவே நம்ம ஆளுக்கு செம்ம காஸ்ட்லியா இருக்கு. நம்ம ஆளுகிட்ட காசு இல்லாததுனால ஜெஃப் கொடுத்தாருல அவரோட கம்பெனி கார்டை தேய்ச்சிடறான். அவ்வளவுதான். அது தெரிஞ்ச ஜெஃப் அவனை அடுத்த நாள் வேலையை விட்டு தூக்கிடுறாரு. ஏன்னா அந்த ஆளு ரொம்ப மோசமான பணக்காரன். ஏழைங்களோட அதுவும் இல்லாம தன் கம்பெனியில வேலை பார்க்கறாங்கல்ல அவங்களோட கஷ்டம்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப அடுத்த அர்ஜுக்கு வேலையே இல்லை. ஒரு நாள் நைட் ரெஸ்டாரண்ட்ல தூங்கிட்டு இருக்கும்போது வெளியில அவனோட காரை டோ பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படி எல்லாமே அவனை விட்டு போயிடுது. இப்ப ஏஞ்சலா இருக்கிற நம்ம ஹீரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாரு. அவன் முன்னாடி போய் நிக்கிறாரு. அவங்கிட்ட உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் உன் லைஃப் எப்படி போக போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவனோட ஃபியூச்சர் விஷனை காட்டுறாரு. அதுல அவன் ஒரு டெலிவரி டிரைவரா